வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை ஸ்டைலில் மினி போண்டாவும் ரோட்டுக்கடை தண்ணி சட்னியும் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா ஒன்றா சேர்த்து 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவுனதுக்கப்புறமா இதில் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் அது நல்லா ஊறணும். நம்ம இட்லிக்கெலாம் ஊற வைக்கிற மாதிரி தான். 100 ml கப்பில் தான் நான் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே புளிக்க வச்சிடலாம். இப்போது மாவு நல்லா புளிச்சிருக்குது பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா கெட்டியாக வரணும், அதுக்காக தான் இது சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக தான் சேர்க்குறோம். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லி இலை இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டுக்கலாங்க. இது அழகாக நல்லா உருண்டு ஷேப் வந்துடுங்க. இந்த மாதிரி மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இனி மழை காலங்களில் வந்து நம்மளுக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாகலாம் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த போண்டாலாம் நல்லா ப்ரௌன் கலரில், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பாக வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. சீக்கிரமே செஞ்சிடலாம். மாவு வந்து நீங்கள் ரெடியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நினச்ச மாத்திரத்தில் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த போண்டா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ரோட்டுக்கடை ஸ்டைலில் தண்ணி சட்னியும் செஞ்சு காட்டுறேங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை அரைச்சதுக்கப்புறமா இதில் ஆற வச்சு அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது 2 வெங்காயம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஆனால் இது வந்து அரைக்கும் போது நல்லா திக்காகவே வந்துடும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த சட்னிக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் அதில் கொஞ்சமாக வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமானதும் இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்ததும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போது ரோட்டுக்கடை ஸ்டைலில் அருமையான மினி போண்டாவும் தண்ணி சட்னியும் ரெடி ஆயிடுச்சிங்க. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மினி போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.